தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இருப்பதை நேரலை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போதைய விகிதத்தின் அடிப்படையில் தொகுதிகளை உயர்த்த வேண்டும் என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருவதை நேரலை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போதைய விகிதத்தின் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. இப்போ தொகுதி மறுவரை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு முதலமைச்சரோட தலைமையில். இதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்துட்டு முக்கிய கட்சி தலைவர்கள் இயக்கங்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. இதில் இப்போ முதலமைச்சர் பேசியிருக்காரு. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறதா இருக்காங்க? கூடுதல் விவரங்கள் என்ன சிவா? கற்பகம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பணிகள் தொடர்பான தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார். அவர் உரையாற்றும் போது நாடாளுமன்றத்துல ஏற்கனவே தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசினுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிக்கக்கூடிய வகையில மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து இது போன்ற ஒரு கணக்கெடுப்பை நடத்தி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தினால் இது தமிழகம் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்துல இந்த தொகுதி மறுவரையறை பணிகளுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்து கொள்வதாக தீர்மானம் மூலமாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசுக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள்ல மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுவது நாடாளுமன்றத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது மாநிலங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில மாற்றுவதற்கான ஒரு சட்ட திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இருந்தால் கூட தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் ஏற்கனவே குறைந்து வரக்கூடிய நிலையில தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள், தமிழகத்திற்கு தேவையான அறிவிப்புகள், தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் போன்றவை குறைந்து வரக்கூடிய நிலையில மத்திய அரசு மேலும் இது போன்ற ஒரு தொகுதி மறுவரையறைகளை செய்தால் தென் மாநிலங்கள்ல மிக முக்கியமாக தமிழ்நாடு இதுல மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை சந்திக்கும். இதனால் தமிழக மக்களுக்கு போதிய அளவிலான திட்டங்கள் கொடுப்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் ஏற்படும் என்பன கொண்ட பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இதன் காரணமாக இந்த தொகுதி மறுவரையறை பணிகள் தொடர்பாக மாநிலங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது மத்திய அரசு கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்முறைகள்ல தொகுதி மறுவரையறை பணிகள் செய்தால் தொகுதி மறுவரையறைக்கு ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் மத்திய அரசுடைய ஒரு உத்தரவின்படி, மத்திய அரசுடைய அறிவிப்பின்படி மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான நடவடிக்கைகள்ல தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. மக்கள் தொகையை குறைப்பதாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு திட்டங்களை அமல்படுத்துவதாக இருந்தாலும் சரி, தமிழக அரசு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற திட்டத்தின் மூலமாக மக்கள் தொகையை தமிழகம் கட்டுப்படுத்தி இருக்கிறது. எனவே இது போன்ற மத்திய அரசு திட்டங்களை தமிழகம் முறையாக செயல்படுத்தியதற்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இந்த தொகுதி மறுவரையறை மாறிவிடக் கூடாது, தமிழக மக்களுடைய நலன்களுக்கு எதிராக அது அமையக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு கூட்டு குழு ஒன்றை அமைத்து அந்த குழு மூலமாக பல்வேறு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். தற்போதைய ஒரு நிலையை தொடர்ந்தால் இதில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிபோகக்கூடாது என்று அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த கருத்தோடு இந்த கூட்டத்திற்கு வந்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்களை அனைவரும் மத்திய அரசு வரை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய உரை சரியாக ஒரு 10 நிமிடங்கள் வரை நடந்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை தற்போது தெரிவித்து வருகிறார்கள். கற்பகம்.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.